ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. ஓம் நம சிவாய. அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கும் என் அன்பு குழந்தைகளுக்கு இன்று அம்மா கூறுவது, மனித நேயமே கடவுளின் மொழி. என்னன்னு பார்க்கலாம். சூரியனுக்கு மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் தேவையா? கடவுளுக்கு நம்மக்கிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை அப்படின்ற இந்த வாசகத்தை கடவுளோட மகிமையை பற்றியும் நம்மளோட புரிதலை பற்றியும் அம்மா எப்படி விளக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சூரியன் தன்னிச்சையாக ஒளி வீசுகிற சக்தி கொண்டது. அதுக்கு ஒரு சிறிய மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் தேவையில்லை. அதே போல் கடவுள் முழுமையான சக்தியும் கருணையும் கொண்ட பரம்பொருள். அவருக்கு நம்மளோட காணிக்கைகள், பூஜைகள் அல்லது வார்த்தை பிரார்த்தனைகள் இதெல்லாம் அவசியம் இல்லை. நாம் கொடுக்குற பூ, பழம், தீபம், நெய்வேத்தியம் இவையும் கடவுளுக்கான தேவையில்லை. அதை எல்லாமே நம்மளுடைய மனசை தூய்மைப்படுத்துகிற வழிமுறைகள் மட்டுமே. வெளிப்படையான சடங்குகள் கடவுளை மாற்றுறதில்ல. அவை எல்லாமே நம்மளை தான் மாற்றுது. இந்த கருத்தோட ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுள் நம்மக்கிட்ட இருந்து எதையும் பெற வேண்டியவர் கிடையாது. மாறாக நாம தான் கடவுள்கிட்ட இருந்து ஞானம், அமைதி, பணிவு, அன்பு இதையெல்லாம் பெறணும். உண்மையான பக்தி அப்படின்றது காணிக்கைகளில் கிடையாது, நம்மளோட உள்ளத்தின் நேர்மையில் தான் இருக்குது. கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது பொருட்கள் கிடையாது, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், கருணை, உண்மை, தன்னலமின்மை போன்ற மனிதநேய பண்புகள் தான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. அதனால் சூரியனுக்கு மெழுகுவர்த்தி தேவையில்லாத மாதிரி கடவுளுக்கும் நம்மளோட வெளிப்புற அர்ப்பணிப்புகள் தேவையில்லை. கடவுளை நினைக்கும் நம்மளோட உள்ளத்தில் தூய்மையான உண்மையான வழிபாடு இருக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். ஆத்ம கோடி இறை நன்றிகள்.